உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மத்திய பட்ஜெட் குறித்து தொழில் நகரமான திருப்பூரைச் சேர்ந்த நெசவாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்கலாம். வர வர ரொம்ப மட்டத்தில் இருக்குது. ஜவுளி பார்த்து நல்லா கவனிக்கணும். ஜவுளி கவனிக்க ஆளே இல்லைங்க. ஏன்னா ஆளை ஜவுளி முடிச்சிருவாங்களா இருக்கணும். ஜிஎஸ்டி கொடுத்தவங்க பேசலாம். ஜிஎஸ்டி வரி கம்மி இல்லை. ஜவுளிக்கு 5% இருக்குது. 5% இருப்பது மூலப்பொருளை கம்மி பண்ணல. மூலப்பொருளும் கம்மி பண்ணுறதே கிடையாது. பட்டு தாறுமாறாக ஏறுது. விசை தெரிய முடிச்சிருவாங்களாட்டு. விவசாயிகள் எப்படி கரண்ட் இலவசம் தர்றாங்களோ அதே மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு கைத்தறி ஜவுளிக்கு ஜவுளி சம்பந்த அத்தனை இலவச கரண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாடு நல்லா இருக்கு. ஜவுளி உருப்படியா இருக்கு. இல்லைன்னா நம்மள அழிச்சிருவாங்க. மத்திய பட்ஜெட்ல உங்களுக்கு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்களா? அப்படி ஒண்ணு எது இல்லைங்க. வருமான வரி அவங்களே ஏற்றிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஒரு சலுகை கிடையாது. நம்மளுக்கு ஜவுளி இறக்குமதி பண்ணா போதுங்க. பட்டு சீலை ஏற்றுமதி பண்ணா போதும். ஜவுளி பஞ்சு இறக்குமதி பண்ணு. மூலப்பொருள் பூரா இறக்குமதி பண்ணா போதும். எங்களுக்கு தெரிஞ்சது நெசவு தொழில் மட்டும்தானுங்க. ஆனா அது இப்ப சுத்தமா நலிவடைகிற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னு 2 கவர்மெண்ட்டுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களது 20 வருஷமா 10 ரூபா கூட கூலி ஏற்றி கொடுக்கற ஐடியாவே யாருக்குமே இல்ல. நாங்க முதலாளி கிட்ட கேட்டா என்னம்மா ஒண்ணுமே இல்ல, ஏதோ பஞ்சத்துக்கு வியாபாரம் பண்றோம்னு தான் சொல்றாங்க. அவங்களும் கொடுக்கல, கவர்மெண்ட்டும் எங்களை கண்டுக்கல. அதுக்கப்புறம் 20 அதெல்லாம் யாரு நெய்யறக்கே முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த தொழில் போற போக்க பார்த்தோம்னா அவங்களெல்லாம் முன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மானங்காக்கும் தொழில் உயர்வடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.